ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அதுக்கு என்ன இங்கிலீஷில் வரும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? அவங்ககிட்ட நீ பேசாமல் இருக்கிறது நல்லது, இல்லை அவர்கிட்ட நீ பேசாமல் இருக்கிறது நல்லது. எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, இட் இஸ் பெட்டர் யூ டோன்ட் டாக் டு ஹிம் அப்படின்னு நீங்கள் பேசலாம். இட் இஸ் பெட்டர் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் பெட்டர் அப்படின்னு நீங்கள் பயன்படுத்தி பேசலாம். இட் இஸ் பெட்டர் அப்படின்னா அது நல்லது. இட் இஸ் பெட்டர் யூ டோன்ட் டாக் டு ஹிம். அவர்கிட்ட நீ பேசாமல் இருக்கிறது நல்லது, அவங்ககிட்ட நீ பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு நாள் வரேன். இந்த மாதிரி நம்ம தமிழில் பேசுறது உண்டு இல்லைங்களா? எப்படி பேசலாம்? இன்னொரு நாள் வரேன், இன்னொரு நாள் வரேன். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் கம் another day அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் கம் another day, இன்னொரு நாள் வரேன். சரிங்களா? சரி. அந்த அம்மா பேசி முடிக்கிற வரைக்கும் நான் சைலண்டாக தான் இருந்தேன். அந்த அம்மா பேசி முடிக்கிற வரைக்கும் நான் சைலண்டாக தான் இருந்தேன். எப்படி சொல்லலாம்? I remained calm till she finished talking அப்படின்னா அந்த அம்மா பேசி முடிக்கிற வரைக்கும் நான் அமைதியாக தான் இருந்தேன். அப்படி அர்த்தம். உன் திமிரெல்லாம் எங்கிட்ட காட்டுற வேலை வச்சுக்காது, உன்னோட திமிரை எங்கிட்ட காட்டுற வேலைலாம் வச்சுக்காது. எப்படி சொல்லலாம்? இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் ஷோ ஆஃப் யுவர் அரகன்ஸ் டு மீ அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஷோ ஆஃப் யுவர் அரகன்ஸ் டு மீ. உன் திமிரெல்லாம் எங்கிட்ட காட்டுற வேலை வச்சுக்காது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அவள் அவனை திருமணம் செய்து கொண்டாள், அவள் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எப்படி சொல்லலாம்? ஷீ மேரிட் ஹிம், அவ்வளோதான். ஷீ மேரிட் ஹிம். இந்த மேரிட் ஹிம் அப்படிங்கிறது மேரிட் ஹிம் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க, சரிங்களா? ஷீ மேரிட் ஹிம்னா அவள் அவனை திருமணம் செய்து கொண்டாள். சரி. அவள் என்னை முறைச்சு பார்த்தா அப்படின்னா ஷீ ஸ்டார்ட் அட் மீ. ஷீ ஸ்டார்ட் அட் மீ அப்படின்னா அவள் என்னை முறைச்சு பார்த்தா அப்படின்னு அர்த்தம். என்ன சொன்னா அவ? என்ன சொன்னா அவ? என்ன சொன்னா அப்படின்னா வாட் டிட் ஷீ சே அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? வாட் டிட் ஷீ சேனா என்ன சொன்னாவ அப்படின்னு அர்த்தம். சரி. என்ன சொன்னாவன்? அவன் என்ன சொன்னான்? இது எப்படி சொல்லலாம்? வாட் டிட் ஹீ சே அப்படிங்கிறீங்களா? சரி. அவன் என்ன சொன்னான்? வாட் டிட் ஹீ சே. இந்த டிட் ஹீ அப்படிங்கிறத டிடி அப்படின்னு வச்சுருங்க, சரிங்களா? சரி. என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வாட் டிட் தே சே அப்படிங்கிறீங்களா? சரி. தே அப்படின்னா அவர்கள். சரி. என்ன சொன்னாவ அப்படின்னு கேட்கறதா இருந்ததுன்னா எப்படிங்க கேட்பீங்க? வாட் டிட் ஷீ சே. என்ன சொன்னாவன் அப்படின்னா வாட் டிட் ஹி சே. வாட் டிட் ஹி சே. என்ன சொன்னாங்க அவங்க அப்படின்னா வாட் டிட் தே சே. சரி. அவ எதுவும் சொல்லலை, அவ எதுவும் சொல்லலை, அவ ஒன்றும் சொல்லலை, அவ ஒன்றும் சொல்லலை, அவ எதுவும் சொல்லலை அப்படின்னா ஷீ டிடன்ட் சே எனிதிங். ஷீ டிடன்ட் சே எனிதிங். She didn't say anything. She didn't say ன்னா அவ சொல்லலை எதுவும். anything. She didn't say anything. அவ எதுவும் சொல்லலை. இது வந்து இப்படி கூட சொல்லிக்கலாம். She said nothing. இந்த நத்திங் அப்படின்ற ஒரு வார்த்தையே நெகட்டிவ் வார்த்தை தான். அதனால இந்த வார்த்தையில் அந்த டிடன்ட்ன்ற வார்த்தையில் நம்ம சேர்த்துக்க வேண்டியது கிடையாது, சரிங்களா? She said nothing அப்படின்னாலும் she didn't say anything அப்படின்னாலும் ரெண்டுத்துக்கும் ஒரு அர்த்தம் தான். அவ எதுவும் சொல்லலை, அவ ஒன்றும் சொல்லலை அப்படின்னு அர்த்தம். மனசில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சீக்கிரம் டைம் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் டைம் ஆகிட்டு இருக்கு. பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹரி அப், டைம் இஸ் ரன்னிங் அவுட். டைம் இஸ் ரன்னிங் அவுட் அப்படின்னா டைம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஹரி அப்னா சீக்கிரம், சரிங்களா? டைம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா டைம் இஸ் ரன்னிங் அவுட். சரி. அப்படின்னா அவளை நீ லவ் பண்ணலையா அப்படின்னு நம்ம சில நேரங்களில் கேட்குறது உண்டு இல்லைங்களா? எப்படி கேட்கலாம்? இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, தட் மீன்ஸ் அப்படின்னா அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? டோன்ட் யூ லவ் ஹர், அவளை நீ லவ் பண்ணலையா? டூ யூ லவ் ஹர் அப்படின்னா அவளை நீ லவ் பண்ணுறியா? டோன்ட் யூ லவ் ஹர் அப்படின்னா அவளை நீ லவ் பண்ணலையா? தட் மீன்ஸ் டோன்ட் யூ லவ் ஹர் அப்படின்னா அவளை நீ லவ் பண்ணலையா அப்படின்னு அர்த்தம். சரி. உனக்கு கல்யாணம் பண்ணிக்க இவன் தான் கிடச்சானா? உனக்கு கல்யாணம் பண்ணிக்க இவர் தான் கிடச்சாரா? உனக்கு கல்யாணம் பண்ணிக்க இவன் தான் கிடச்சானா? எப்படி கேட்கலாம்? டிட் யூ ஃபைண்ட் ஹிம் ஒன்லி டு மேரி. இந்த ஃபைண்ட் ஹிம் அப்படிங்கிறத ஃபைண்ட் ஹிம் அப்படின்னு சேர்த்து உச்சாருங்க. டிட் யூ ஃபைண்ட் ஹிம் ஒன்லி டு மேரி. டிட் யூ ஃபைண்ட் ஹிம் ஒன்லி டு மேரி. உனக்கு கல்யாணம் பண்ண இவன் தான் கிடச்சானா அப்படின்னு அர்த்தம். அதை பற்றி நான் ரொம்ப பெருசாக யோசிக்கல. இது எப்படி சொல்லலாம்? ஐ டென்ட் கிவ் மச் தாட் அபவுட் தட். அதை பற்றி நான் ரொம்ப பெருசாக யோசிக்கல அப்படின்னு அர்த்தம். சரி. அவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, she didn't say, அவ சொல்லலை, ஈவன் ஒன் வேர்டு, ஒரு வார்த்தை கூட,
டு மீ என்கிட்ட. ஷி டிட்ன்ட் சே ஈவன் ஒன் வேர்ட் டு மீ. அவள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க அப்படின்னு அர்த்தம். அவன் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டான் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா he has done, அவன் முடிச்சிட்டான் his homework. he has done his homework. அவன் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். சரி, நான் என்னுடைய வீட்டு பாடத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னா ஐ ஹாவ் டன் மை ஹோம்ஒர்க். ஐ ஹாவ் டன் மை ஹோம்ஒர்க். நான் என்னுடைய ஹோம்ஒர்க். நம்ம தமிழ் அன்றாடம் பேசக்கூடிய வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலான்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃபாக வச்சுருக்கேங்க. ஒவ்வொரு பிடிஎஃப்லையும் 200க்கும் மேற்பட்ட இங்கிலீஷ் வாக்கியங்களை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு இங்கிலீஷில் பேசணும்னு ஆசை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த 5 பிடிஎஃபையும் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 5 பிடிஎஃப்லையும் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் தான். இருந்தாலும் பிடிஎஃபாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச நேரத்தில் இந்த பிடிஎஃப் எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் சேவ் யுவர் டைம். டைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்ட். ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் நீங்கள் 250 ரூபாயெல்லாம் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees கொடுத்து நீங்கள் 5 பிடிஎஃபையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு சில பேருக்கு இந்த அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். அவங்கக்கிட்டலாம் நான் பணிவோடு சொல்லிக்கிறது என்னென்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் உங்ககிட்ட நான் பணம் கேட்குறேனே தவிர மற்ற எதுக்காகவும் கிடையாது. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க, விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.